Yep. So இந்த ஒன்னாவது பொசிஷன்ல இருக்கவன டீல்ல விட்டுருக்கேன். இங்க பாருங்க, இந்த கார்பன் இருக்குல்ல, OH எந்த பக்கம் இருக்கான் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து நம்ம சொல்லிடலாம். இது வந்து ஆல்பா ஆர் பீட்டா அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் லைக் த எபோ ஃப்ரக்டோஸ் அங்க என்ன படிச்சுமோ, நாட் ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் அங்க என்ன படிச்சுமோ அதே தான். இங்க பாருங்க, இந்த ஒன்னாவது பொசிஷன், இந்த ரெண்டாவது பொசிஷன்ல இருக்க இந்த எப்படி சொல்றது, ஏன்னா ரெண்டுல தான் ஒன்னும் அட்டாச் ஆயிருக்கான். அவன் வந்து இந்த திரும்பும் போது அவனும் திரும்புறான். அதனால இந்த OH தான் நம்ம எப்பயுமே கன்சிடர் பண்ணுவோம். பட் எனிவே இது ரெண்டுமே சேர்த்து பாரு. செகண்ட், அந்த CH2OH மேல இருக்கு அப்படின்னா தட்ஸ் கால்ட் ஆல்பா, கீழே இருந்தா பீட்டா. இங்க அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் நமக்கு அங்க நம்ம ஃப்ரக்டோஸ்ல பார்த்ததுதான். ஸோ 5 மெம்பர், ஒய் இட் இஸ் 5 மெம்பர் பிகாஸ் த ஒன் கார்பன் இஸ் அவுட்டர், வெளியே இருக்கான். அங்க கம்ப்ளீட்டா ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஆனா இங்க அப்படி இல்லை, எப்படி ஃபார்ம் ஆகும், ஒருத்த பார்த்தா தனியா இருக்கான் வெளியே. ஸோ தட்ஸ் வை இங்க வாங்க. ஈவன் நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கானா இல்ல, ஓகே டேரக்டா போவோம். The next one is disaccharide. Disaccharide? Why they are discussing disaccharide here? Oh, okay, okay, okay. We're going to talk about disaccharide. ஏன்னா we study about monosaccharide is done. இப்போ disaccharide பார்க்கணும்னா disaccharide ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we have ஆல்ரெடி disaccharide ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கலாம் சொல்லியிருப்பான். இந்த disaccharide எதை வச்சு கம்பைன் ஆயிருக்கா அப்படின்னா இந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ். What is glycosidic linkage அப்படின்னு பாத்தீங்கன்னா, the two monosaccharide are joined together by the oxide linkage formed by loss of a water molecule. Such a linkage between two monosaccharide unit through oxygen atom is called glycosidic linkage. இது ஒரு 2 மார்க் ஆர் 1 மார்க்ல கேட்கலாம், in future NCERT கேட்கப்படலாம். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த குழந்தைகள் எப்படின்னா மாயமந்திரம் மேஜிக் எல்லாம் தெரிஞ்ச குழந்தைகள், அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல கிளைகோசிடிக் லிங்கேஜ் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு அதுக்கு எழுதுவாங்க. அவங்க என்னன்னா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்க கிளைகோசைட் இதெல்லாம் கிடையாது, எங்கேயாவது கிளைகோசைடிக் இருக்கா, ஓகே, அதை சுத்தி மேல 2 லைன் கீழே 2 லைன், இதான் கிளைகோசைடிக்னு எழுதுவாங்க. பட் இனிமே அந்த குழந்தைங்களை கூட சிரிக்கலாம். இப்ப நம்ம அடுத்து பார்க்கலாம். அப்ப கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த 2 மோனோசாக்கரைடு ஒன்னோட ஒண்ணு சேர்ற அந்த இடம் தான். திஸ் இஸ் கால்டு கிளைகோசிடிக் லிங்கேஜ். எக்ஸாக்ட்லி தே ஆஸ்க் எப்படின்னா, இன் சுக்ரோஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஸ், எந்தெந்த கார்பன் வந்து கிளைகோசிடிக் லிங்கேஜ் அட் இன்வால்வ் ஆயிருக்கு, C1 அண்ட் C2. ஹியர் பி ஆப்ஷன் C1 அண்ட் C3, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேள்வி கேட்பான். See here we have a carbons. ஸோ இது உங்களுக்கு தெரியணும். ஆல்பா டி குளுக்கோஸ்ல எந்த கார்பன் இன்வால்வ் ஆயிருக்கான், பீட்டா டி ஃப்ரக்டோஸ்ல எந்த கார்பன் இன்வால்வ் ஆயிருக்கான், இதெல்லாம் உங்களுக்கு MCQல உங்களுக்கு கொஸ்டின் வரும். இன்னொரு முக்கியமான the பியூட்டிஃபுல் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஃபார் NCERT, BOQ, இன்வெர்ட் சுகர். வாட் இஸ் இன்வெர்ட் சுகர், வாட் இஸ் சரியான பேரு, சூப்பரான கொஸ்டின். சுக்ரோஸ் பேசிக்கலி நான் ஒரு வாட்ச் மெக்கானிக் அப்படிங்கிற மாதிரி, சுக்ரோஸ் இஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட். See the whole things நான் ஆப்டிக்கலை செக் பண்ணும்போது it rotate clockwise, dextro rotatory, fine. But after hydrolysis it give dextro rotatory glucose and levo rotatory fructose. Okay, we got a 2 different rotation. Since the levo rotatory of fructose is quite higher, it's more than dextro rotatory, the mixture is levo rotatory. நான் சார் சொல்றீங்க, yes, we have a sucrose, it is dextro rotatory, and further hydrolysis we got 2 things. One is glucose, another one is fructose. This one is dextro and this one is levo rotatory. இப்போ என்னன்னா இவன் கிட்டத்தட்ட எப்படி, how to imagine it, சுகர் கம்மியா இருக்கு, இவ்வளவு சுகர்ல இவ்வளவு உப்பு போட்டேன், இவ்வளவு சுகர் அண்ட் இவ்வளவு சால்ட் we mix together. டேஸ்ட் பண்ண எந்த டேஸ்ட் தான், உப்பு டேஸ்ட் தான் தெரியும். பட் ஸ்டில் இட் கண்டைன் சுகர், நம்மளால ஃபீல் பண்ண முடியாதுல்ல. அப்போ இதோட ரொட்டேஷன் ரொம்ப அதிகம், இது ரொம்ப கம்மி. அதனால the total mixture itself shows what அப்படின்னா levo rotatory, அவ்வளவுதான். That's called invert because in the beginning we have dextro and the end of the mixture called levo. But inside of the mixture we know the smaller amount of dextro and the 2 different rotation is there, but still the total rotation is levo rotatory.
அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதை சொல்றதுதான் அந்த இன்வெர்ட். ஸ்டார்டிங்ல இப்படி இருக்க கான்ஃபிகரேஷன், ப்ராடக்ட்ல இப்படி ஆயிடுச்சு, இன்வர்ஷன், இன்வெர்ட் சுகர். ஸோ இதை தான் சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. டெக்ஸ்டோ லிவோனா மைனஸ் த ப்ராடக்ட் நேம்டு ஆஸ் இன்வெர்ட் சுகர். சூப்பர்ல, இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. நான் நடத்துனது இது புரியலாம் என்கிட்ட சொல்லுங்க, நான் திருப்பி ஒரு தடவை சொல்லி தரேன். இல்லையா திருப்பி ஒரு படிங்க, திருப்பி என்கிட்ட கேளுங்க. மால்டோஸ். Now we gonna talk about maltose. So simple, if we got a structure நம்ம ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். So here ஒன்னாவது கார்பன், நாலாவது கார்பன், ஒன்னாவது கார்பன், நாலாவது கார்பன். ஒன்னாவது கார்பன் அங்க என்ன பாத்தீங்க, 1 and 2, ரைட்? இங்க 1 4. அங்க குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ், இங்க both are glucose, சேம் கான்ஃபிகரேஷன்ல குளுக்கோஸ். அப்போ 1 and 4, C1 C4 linkage, C1 C4 linkage அதான் நமக்கு ஃபார்ம் ஆகுது மால்டோஸ் பண்றீங்க. Here we got a glycosidic linkage between C1 and C4. Kindly note this word. இந்த ரெண்டுக்கும் நடுவுல group can be produced as C1 as second glucose in the solution and it shows that yes. The one of the most important area about the reducing non-reducing sugar more twisted area இதான். இதுல என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்றேன், பொறுமையா பாரு. இருக்கிறதுல இதுதான் ஹைலி ட்விஸ்டட் ஏரியா. எங்கடா? ஓகே, ஹைலி ட்விஸ்டட் ஏரியா என்ன அப்படின்னா, இந்த டைசாக்கரைடு மால்டோஸ் இஸ் கம்போஸ்டு ஆஃப் 2 alpha D glucose. ஓகே, பிரச்சனையே இல்லை, அப்படியே கீழே வா. C4 of another glucose unit 2. The free aldehyde group can be produced at C1 of second glucose. பொறுமையா 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 கவனிங்க, இங்கதான் பாயிண்ட் இருக்கு. திறந்த பொறுமையா கவனிங்க. இது வரைக்கும் ஓகே தான். இந்த ஆல்பா டி குளுக்கோஸ் யூனிட் விச் இஸ் C1 ஆஃப் 1 குளுக்கோஸ், கீழே நம்பரிங் கொடுத்துருக்காரு. இங்க நம்பர் கொடுக்கலையா, தனியா சரி மேல போ, நல்லா அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, C1 இருக்கா of 1 glucose is linked with C4 of another glucose 2. இது 2 நம்பர் இருக்கு 2 1. The free aldehyde group can be produced எங்க அப்படின்னா C1 of second glucose, C1 of second glucose இந்த இடம் C1 of second glucose in the solution it shows reducing. இந்த இடம் ப்ரொடியூஸ் ஆகலாம், ஒரு நிமிஷம், இந்த இடமா ப்ரொடியூஸ் ஆகலாம், இருங்க கட் பண்றோம். அப்போ அங்க OH மாறிடும். இந்த இடத்துல டபுள் பாண்ட். சோ நான் அப்படி போடுறதோட இப்போதைக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, இப்படி பாக்ஸ் போட்டேன். எக்ஸாக்டா மெக்கானிசம் தான் நான் சொல்றேன். இந்த ஒன்னாவது கார்பன், அந்த வேர்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. செகண்ட் மாலிகுல்ல ஃபர்ஸ்ட் கார்பன் என்ன ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னா, எங்க ஃபார்ம், ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் கேன் பி ப்ரொடியூஸ்ட் அட் C1. எப்போ நம்ம சொல்யூஷன்ல வைக்கும் பொழுது, ஓகேவா? லிக்விடா இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. glucose linked with another unit to the free aldehyde group can be produced at C1 second glucose in solution and it is showing reducing property. It is a reducing sugar. சைக்கிளிக்கு ரெடியூஸ் பண்ணாது படி வேலை சொல்லியிருக்கோம், எங்க சுப்ரோ சொல்லியிருந்தோம். அப்புறம் நம்ம கொடுத்த இந்த மோனோசாக்கரைடு எல்லாம் சொல்லியிருந்தோம். சைக்கிளிக்கா இருக்கான், ஆல்டிஹைடு குரூப் மறைஞ்சிருச்சு, it can't show the reducing property. But இங்க it can show the reducing property. It is in solution. அது எந்த பொசிஷன், செகண்ட் மாலிகுல்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல உங்களுக்கு ஃப்ரீ ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் லாக்டோஸ், இல்ல பெரிய இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்க போறது இல்ல. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பீட்டா டி கேலக்டோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ், ரைட்? கரெக்டா பார்த்துக்கா. C1 C4 நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். அடுத்து இந்த ஃபோர்த் பொசிஷன்ல OH மேலதான் இருக்கு, ஒன்னாவது பொசிஷன்ல OH மேலதான் இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாலிசாக்கரைடு. இந்த பாலிசாக்கரைடு பொறுத்த வரைக்கும் நிறைய மோனோசாக்கரைடோட காம்பினேஷன் கால்டு பாலிசாக்கரைடு, சரியா? தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன். என்ன பாத்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் நேச்சர் அதிகமா இருக்கிறது தான். மெயின்லி ஆக்ட் அஸ் ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்டோரேஜ், structural materials
கீழே பார்ப்போம். முதல்ல ஸ்டார்ச். First one is starch. Starch is the main storage of polysaccharide of plant. இந்த கிழங்கு எல்லாமே. It is the most important dietary source for human being. Correct? எங்க அதிகமா இருக்கு? என்ன மோனோசாக்கரைடு? ரெண்டு டைப்பா இருக்கு. ஒன்னு அமைலோஸ், another one is amylopeptine. The amylose is water soluble. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுறோம். இது NCERT PYக்கு. செகண்ட் தண்ணி மட்டும் லைட்டா குடிச்சிக்கணும். நீர் இன்றியமையாத உலகம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? Amylose is water soluble component which contain 15 to 20% தான். இது மெயின்ஸ்ல கேட்டது பிஒய்க்கு. மெயின்ஸ் வாட்டர் soluble component 15 to amylose 15 to 20% of starch. Chemically, amylose is a long unbranched chain with 200 to 1000 alpha D glucose unit. Okay. Held together by C1 C4 glycosidic linkage. நிறைய இதுல சேம் இருக்கு. அப்போ கொஸ்டின் டஃபா இருக்கணும்னா which of the following disaccharide can shows C1 C4 அந்த glycosidic linkage அப்படின்னு கேட்டேன். அதுல யாராவது ஒருத்தரை மாத்தி கொடுத்துட்டா சொல்லி முடிச்சு, இல்ல யாரு ஒருத்தர் C1 C4 கிடையாது அப்படி கேட்டாலும் சொல்லி முடிச்சு. ஸோ பி கேர்ஃபுல் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் ஏரியாஸ். டீடைலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவு டீடைலா படிக்கணும். படிச்சுதான் ஆகும். பிகாஸ் the crowd is more, the competition is more tough. Amylopeptine is insoluble in water. Amylopeptine is insoluble in water and it constitutes about 80 to 85% of starch. Oh my god, 80 to 80%. And 15 to 20 எங்க 80 to 80% எங்க. It is a branched chain polymer. Alpha D glucose தான் யூனிட் தான், எல்லாமே சேம் தான். அதே C1 C4 தான் glycosidic linkage. Branching occur C1 C6. சம்மல that also called glycosidic linkage. C1 C4 branch. அது நார்மலா ரெண்டு ஷூர் நடுவில் அந்த glycosidic linkage C1 C4. மறந்துடாதீங்க. Insoluble in water. இதோ அச்சோ. ஸோ அமைலோஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீனியர் செயின் அந்த 1 to 4 எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அமிலோபெப்டின் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். இருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்ஸிங் வந்தா இன்னைக்கு அவர்கிட்ட சில விஷயம் பேசுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே செகண்ட். ஓகே. ஸோ இது அமிலோபெப்டின். பார்த்துக்கோங்க. செல்லுலோஸ் இன்னைக்கு பரவாயில்ல, ஒரே கிளாஸ்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்றேன்னு நினைக்கிறேன். எனிவே சமத்தா கவனிக்கிறீங்களே. செல்லுலோஸ் பொறுத்த வரைக்கும் செல்லுலோஸ் அக்கர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் பிளான்ட். ஓகே, மோஸ்ட்லி அவன் தான் abundant organic substance, அதாவது most abundant organic substance in the plant kingdom. It is a predominant constituent of cell wall of plant cells.
cellulose which straight chain, and more important thing is it constitution என்ன constitute என்ன அப்படின்னா composed only of beta D glucose. அங்கேயே அதான் இருந்துச்சு. அப்ப அதோட ப்ராப்பர்ட்டி வேற மாதிரி. எஸ், the structural arrangement எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். beta D glucose units which are joined by glycosidic linkage between C1 of one glucose unit and C4 of next glucose. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இது நம்ம பீட்டா லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பீட்டா குளுக்கோஸ் தானே செய்யலாம், அதனால பீட்டா லிங்க் சொல்லுவோம். And glycogen is the NCRT-PYQ and other competitive example. எல்லா இடத்துலயுமே இந்த கிளைகோஜன் நிறைய கிளைகோஜன். ஆக்சுவலி இந்த கிளைகோஜன் எப்படின்னா என்ன அப்படின்னா, the carbohydrates are stored in the animal body. Okay. Also known as animal starch. அப்போ அடுத்த ஸ்டார்ச் வந்துருச்சு, அனிமல் ஸ்டார்ச். பிகாஸ் the structure similar to இந்த லைனை கேள்வி கேட்டிருந்தாங்க. லைனை பெப்டினா அமைலோ பெப்டினான்னு கேள்வி கேட்டு. So amylo peptide, similar to amylo peptide, rather more highly branched. It is present in a liver and muscles are upper brain. When is the body need glucose, the enzyme break the glycogen down to glucose. அப்ப இது மாத்திரு body enzyme. The glycogen is also found in yeast and fungi. அதுக்காக ஈஸ்ட் ஃபங்கை வந்து சாப்பிடலாமா அப்படின்னா கூடாது. ஏன்னா என்ன பிரச்சனை வேணாலும் வரும், ரொம்ப டேஞ்சர். ஈஸ்ட் ஃபங்கையோட வேர்ல்டு தான் இது, அவங்க உருவாக்குன உலகத்துல நம்ம வாழ்றோம். The importance of carbohydrates here, we have a lot of factors of it's important. So go through all factors once. நம்ம importance mostly படிக்க மாட்டோம். Next we're going to talk about the proteins. The proteins பொறுத்த வரைக்கும், the proteins பத்தி தெரியும் அப்படின்னா you should know about what அப்படின்னா amino acids. And most of the proteins, the combination of amino acids. நான் எல்லா ப்ரோட்டீனுமே அமினோ ஆசிட்னால ஆகல, ஏன் சேர்ந்த எல்லா அமினோ ஆசிடும் ப்ரோட்டீன் சொல்ல முடியாது. அப்போ ப்ரோட்டீன்ஸ் ஆர் மோஸ்ட் அபண்டன்ட் பயோமாலிகுல்ஸ் ஆஃப் த லிவிங் சிஸ்டம். அப்படியே வந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கான் அப்படின்னா மில்க், சீஸ், ஓகே, peanuts, fish, meat, etc. They occur in every part of the body and form the fundamental basis of structure and function of life. இதெல்லாம் காமனா சொல்ற விஷயம். They are also required for growth and maintenance of body. Of course, protein powder சாப்பிட்டு protein சாப்பிட்டு சொல்லுவாங்க. The boys நிறைய புரியும். The word protein is derived from Greek proteos. அப்ப Greek word is proteos என்ன லாங்குவேஜ்னு கேள்வி கேட்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் லைக் இந்த IAS அந்த மாதிரி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமினேஷன்ல கேள்வி கேட்கேன். which means primary or of prime importance அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க கிரீக்ல இருந்தது. புரோட்டியோஸ் எதை மென்ஷன் பண்ணது அப்படி. ஆல் புரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர் ஆஃப் ஆல்பா அமினோ ஆசிட். அப்ப பீட்டா கிடையாது, ஆல்பா அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்குங்க. So அதுதான் அங்க படிக்கிறோம். அமினோ ஆசிட் கண்டைன் அமினோ, ஓகே, அமினோ அண்ட் கார்பாக்சில், ஓகே, இந்த ரெண்டு குரூப்பும் கம்பல்சரி இருக்கு. இதுதான் காமனான ஒரு அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர், ஓகேவா. இந்த சைட் செயின்ல என்ன வேணாலும் இருக்கலாம், இன்க்ளூடிங் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இருந்தா அது கிளைசின், ஹைட்ரஜனுக்கு பதிலாக எது இருந்தாலும் அதர் அமினோ ஆசிட்ஸ். அவ்வளவுதான் அமினோ ஆசிட் சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க, இதுதான் அமினோ ஆசிடோடைய சிம்பிள் ஸ்ட்ரக்சர். COOH. இங்க இன்னும் ஒரு வேலன்சில என்ன ஆட் பண்ண போறேன், அது ஆட் பண்றதை வச்சு உங்களுக்கு நேம் மாறிக்கிட்டே இருக்கும். எனிவே, ஸோ இது வரைக்கும் வந்திருக்கிறோம் அமினோ ஆசிட்ஸ்ல. ஸோ அடுத்த கிளாஸ் ரிமைனிங், அடுத்த கிளாஸ் மோஸ்ட்லி சாப்டர் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு ரிவிஷன் பிளான் போடுவோம். இந்த டெஸ்ட் நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடுவாங்க, 40 மார்க் அனுப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஆன்சர் அனுப்பிடுவேன். நீங்க ஆன்சர் வச்சு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மார்க் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இதோட நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸ்